கல்யாண புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் சொல்றதை விட இந்த புடவை எப்படி இருக்குன்னு துர்கா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். துர்கா, நீயே சொல்லு. இந்த கல்யாண புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு நல்லா இருக்குமா? ம் 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 சூப்பரா இருக்கு. ஆமா, இத கட்டிட்டு தான் நீ மணமேடையில உட்கார போறியா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சேச்சே, சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா, ம் இந்த புடவைய கட்டிட்டு நீ மணமேடையில உட்கார மாட்டடி, ஜெயில தான் போய் உட்காருவ. கல்யாண புடவை மட்டும் இல்ல, தாலியும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாரு புஷ்பா. ஐயோ, தாலி! இந்தா பாரு. துர்கா, சூர்யா என் கழுத்துல கட்ட போற தாலி எப்படி இருக்கு? சொல்லு, பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. மாதாஜி, இத மறந்துட்டீங்களே. நான் மறக்கல. புடவை, நகை இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். அத முதல்ல காட்டிட்டு இன்விடேஷன் அப்புறம் காட்டலான்னு இருந்தேன். சூர்யா, இந்த இன்விடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சாமி. ஓம் நமச்சிவாயா. உட்காருமா. உன்னை பார்த்தா மனசுல பெரிய குழப்பத்தோட வந்திருக்கிற மாதிரி தெரியுதேம்மா. ஆமா சாமி, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை எந்த ஒரு தாய்க்கும் ஏற்படக்கூடாது. மனித வாழ்க்கையில ஏற்படுற குழப்பம், பிரச்சனை, வெற்றி, தோல்வி, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் கடவுள் இருக்காருமா. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுமா. உன் மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு சொல்லுமா. என்னால உன் குழப்பத்தை தெளிவுபடுத்த முயற்சி பண்றேன். என் பொண்ணு ஜாதகத்தை பார்த்த ஒரு ஜோசியர் அவ செத்து போய் 4 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஜாதகத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்திருந்தேன். அவங்க அத வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட காமிச்சிருக்காங்க. அவரு இந்த பொண்ணு உயிரோடவே இல்ல, இந்த பொண்ணு செத்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. உன் பொண்ணோட ஜாதகம் இருக்காமா? இருக்கு சாமி. கொடுமா. இந்தாங்க சாமி. நமச்சிவாயா. என்ன சாமி? அவங்க சொன்னது உண்மைதாமா. இந்த ஜாதகி செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. போலீஸ் உத்தியோகம் பாத்துக்கிட்டு தங்கச்சிங்களை படிக்க வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு என் கூட தான் இருக்கா சாமி. அது எல்லாம் மாயே. மாயையா? என்ன சொல்றீங்க சாமி? உடல் மட்டும்தான் உங்க பொண்ணு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உன் பொண்ணு இல்லம்மா, அது இன்னொரு ஆத்மா. நீங்க கொடுத்த உங்க பொண்ணு ஜாதக கட்டத்துல கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிற அமைப்பின்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு.
சாமி. இது சாதாரண நீர் கிடையாதுமா, தெய்வ சக்தி நிறைஞ்ச அம்மன் அபிஷேக தீர்த்தம். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் முகம் பார்க்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அந்த தண்ணீர்ல இந்த தீர்த்தத்தை விடணும். நீர் நிறைஞ்ச அந்த பாத்திரத்தை உங்க பொண்ணு முன்னாடி வைங்க. பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர்ல உங்க பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட முகம் தெரியும். தண்ணீர்ல உங்க பொண்ணோட முகம் மட்டும் தெரிஞ்சா நான் சொன்னது தப்புன்னு அர்த்தம். அப்படி இல்லாம பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர்ல உங்க பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட முகம் தெரிஞ்சா ஜாதகம் சொல்றது உண்மைன்னு அர்த்தம். சரிங்க சாமி, நான் வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு பாக்குறேன். ஓம் நமச்சிவாயா. எல்லாம் அந்த இறைவன் செயல். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போங்கம்மா. வரேன் சாமி. ம்.